கடந்த காலத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி முன்வைத்த தவறான கொள்கைகளை, தவறான சட்ட மசோதாக்களை எதிர்க்கிறதுக்கு வேற வழி இல்லாம எதிர்கட்சிகள் வந்து அவையை முடக்கின அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இன்னும் பாஜக தலைமையிலான அரசு வந்து இன்னும் எதுவுமே செய்ய ஆரம்பிக்கல. முதல் நாள்லயே காங்கிரசும் பிற எதிர்கட்சிகளும் அவையை முடக்குவது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன சொல்றீங்க? 10 ஆண்டு காலம் அவகாசம் எடுத்துக்கொண்டு ரொம்ப சாவகாசமாக செய்த மக்கள் விரோத நடவடிக்கைகளை 30 நாளில் துரித கதியில் செய்ய முடியும் என்று நிரூபித்திருக்கிறார் மோடி. அதனால மக்கள் விரோத நடவடிக்கைகளை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? மக்களுக்கு எதிரான எந்த கொள்கையும் மோடி இதுவரை அறிவிக்கவில்லை என்று சொல்ல முடியுமா? பட்ஜெட் நிறைவேறுவதற்கு முன்னாலேயே விலை உயர்த்துவதை நடவடிக்கை எடுத்து விட்டார். ரயில்வே பட்ஜெட் இன்னும் தாக்கல் செய்யவில்லை, ரயில்வே கட்டணத்தை உயர்த்தி விட்டார். லாலு பிரசாத் யாதவ் இதே ரயில்வே அமைச்சராக இருந்திருக்கிறார். எப்படிப்பட்ட ரயில்வே பட்ஜெட்டை கொடுத்தார்? அப்போது இந்த நெருக்கடி அவர் மீது இல்லையா? ரயில்வே நிர்வாகம் நட்டத்தில் இயங்கிய நிர்வாகத்தை அவர் சீர்படுத்தி கொண்டு வரவில்லையா? அப்போ செய்ய முடியும், ஆனால் செய்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை. ஏன்னா கார்பரேட்டுகளின் நலன் சார்ந்து தான் இவர்கள் சிந்திக்கிறார்களே தவிர மக்கள் மீது சுமையை ஏற்றுகிறோமே என்று கவலைப்படுவதற்கு இவர்களுக்கு தயாரில்லை. அதனால காங்கிரஸ் வந்து ஹிடன் அஜெண்டாவில் பண்ணுதுன்னா பாரதிய ஜனதா கட்சி எந்த அஜெண்டாவில் நாடாளுமன்றத்தை முடக்குனாங்க? மக்கள் மீது உள்ள ஒரு நன்மதிப்பிலையா பண்ணாங்க? மக்கள் மீதான அக்கறையிலையா பண்ணாங்க? அவர்களுக்கும் ஹிடன் அஜெண்டா தான். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் அவர்கள் நாடாளுமன்றத்தை முடக்கவில்லை. ஸ்பெக்ட்ரமுக்காக நாடாளுமன்றத்தை முடக்கினார்கள். அவர்களுக்கு அதில் ஆதாயம். ஏன்னா காங்கிரஸை தனிமைப்படுத்த வேண்டும், மக்கள் மன்றத்திலிருந்து அந்த கட்சிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற தேவை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருந்தது. நாடாளுமன்றத்தை செயல்படாமல் தடுத்தார்கள், முடக்கினார்கள். மக்கள் மன்றத்தில் அது எதிரொலித்தது. ஈழ பிரச்சனை பெரிய இனப்படுகொலை நடந்தது, தமிழ்நாடை கொந்தளித்தது. தமிழ்நாடு அங்கம் வகிக்கிற இந்திய நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி என்கிற அடிப்படையில் ஸ்பெக்ட்ரமில் எப்படி காங்கிரஸை குற்றம் சாட்டி நாடாளுமன்றத்தை முடக்கிய பாரதிய ஜனதா கட்சி, அதே காங்கிரஸ் தான் ஆயுதம் கொடுத்தது என்று தமிழ்நாட்டிலிருந்து எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரே 1 மணி நேரம் ஈழ பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தை முடக்கி இருப்பார்களா? அப்ப அவர்களுக்கு எது தேவையோ, அவர்கள் என்ன ஹிடன் அஜெண்டா வைத்திருந்தார்களோ அதற்காகத்தானே முடக்கினார்கள். நீங்க தமிழ்நாடு இடம்பெறக்கூடிய இந்திய அரசு அப்படின்னு சொல்றீங்க. நான் தமிழ்நாட்டை உள்ளடக்கிய இந்தியால ஏறக்கூடிய விலைவாசி உயர்வு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஏறத்தானே செய்யுது. ஆனா நேற்று நடந்த அந்த அமளியில, நான் மேற்கோளுக்குள்ளே சொல்றேன், அந்த அமளியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான 2 கட்சிகளும் என்ன செஞ்சாங்க? அதுதான் நம்முடைய கேள்வி. குறிப்பாக அந்த செய்தியில சொல்றாங்க, அதாவது நிதியமைச்சருடைய பதில் உரைக்கு பிறகு சில கட்சிகள் வெளிநடப்பு செய்யுது. எந்த கட்சிகள் எல்லாம்? திரிணாமுல் காங்கிரசும் சிபிஐ சிபிஎம்மும் சேர்ந்து வெளிநடப்பு செய்யறாங்க. அவங்க திரிணாமுல் காங்கிரஸ் வெளிநடப்பு செய்தாங்க முதல்லங்கிறதுக்காக இடதுசாரிகள் வெளிநடப்பு செய்யாம இல்ல, அவங்க வெளிநடப்பு செய்யறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அவைக்குள்ள இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த செய்தி தனியாக சொல்லுது. அதற்கு பிறகு மக்களவையில 37 உறுப்பினர்களை கொண்ட அதிமுக விலைவாசி உயர்வுக்காக எந்த குரலும் எழுப்பல அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இல்ல, 37 உறுப்பினர்களை கொண்ட, பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட அதிமுக மோடி அரசை எப்படி அணுகுகிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் இதுபோல ஏதாவது தவறிழைத்து விட்டால், மக்கள் விரோத நடவடிக்கைகளை எடுத்து விட்டால், பாய்ந்து குதறிய முதலமைச்சர் இன்றைக்கு மென்மையாக வருடி கொடுக்கிற கடிதங்களை தான் எழுதி கொண்டிருக்கிறார். கச்சத்தீவு விவகாரத்தில் அவர் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் பிரதமருக்கே தோணாத, மோடி அரசுக்கே தோணாத ஒரு பாயிண்டை இவர் எடுத்துக் கொடுக்கிறார். இது உங்களுடைய நிலைப்பாடு அல்ல, எனக்கு புரிகிறது. இது முந்தைய அரசினுடைய நிலைப்பாடு, உங்களுடைய கவனத்துக்கு வராமல் அபிடவிட் தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன் என்கிறார். இந்த அளவுக்கு தான் அவர் மோடி அரசை பார்க்கிறார். மோடி அரசு காங்கிரஸை விட மோசமாக நடந்து கொள்கிறது, 30 நாட்களிலே நடந்து கொள்கிறது. அதை எதிர்த்து கண்டனம் குரல் எழுப்ப வேண்டியவர், நாடாளுமன்றத்தில் பிரச்சனையை கிளப்ப வேண்டியவர் அமைதியாக இருப்பதுதான் நமக்கு வியப்பாக இருக்கிறது. நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஷானவாஸ் குறிப்பிட்ட மாதிரி பூனை தன்னுடைய குட்டியை கவர மாதிரி தான் அதிமுக இப்போ மோடி அரசை பார்க்குது. காங்கிரஸ் அரசை எளிய கவர மாதிரி கவுனாங்க அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அரசியல் ரீதியாக அவர் பேசுறாரு. மாற்று முகாம்கள் இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு பார்வையை வைக்கிறார். அரசியலை தாண்டி இன்னைக்கு இருக்கிற இந்த இன்ஃப்ளேஷன், அதனால் ஏற்படுகிற ப்ரைஸ் ரைஸ், இல்லை நம்மளுடைய டெபிசிட், இது எல்லாம் நிதர்சனமான உண்மை. இது இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. எந்த எதிர்முகாமில் இருந்தாலும் இதுதான் நிதர்சனம். இன்று இந்த சமயத்தில் வரப்போகிற இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் இப்படித்தான் இருக்குங்கிறது, அது யூபிஏ கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை திமுக மத்திய அரசாங்கத்தில் இருந்து ஒரு பட்ஜெட் தாக்கல் செஞ்சாலும் இந்த மாதிரி தான் இருக்கு. எந்த கட்சி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டை தான் போட முடியும். இதுதான்
நாம பார்க்க வேண்டிய லாஜிக்கல் இதோட இப்படித்தான் அப்படின்னு சொன்னா நீங்க ஐமுக அரசினுடைய தொடர்ச்சியாக அதே மாதிரி தான் இந்த பட்ஜெட்டும் இருக்கும். 30 நாள்ல ஏற்கனவே எடுத்த மேஜர் பாலிசி டெசிஷன்ஸோட ஒரு இதா தான் இது இருக்கும். 30 நாள்ல மேஜர் பாலிசி டெசிஷன்ஸ்ல சேஞ்சஸ் நம்மளால கொண்டு வர முடியுமாங்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். முடியுமானா இல்லைங்கிறது தான் பதில். அப்ப நாம அப்படித்தான் அதை பார்க்கணும். எதிர் முகாம்ல இருக்கோங்கிறதுனால காங்கிரஸோட இது பிஜேபியோட இது நம்ம சொல்ல முடியாது என்பதற்காக சொல்லவில்லை. பொருளாதார கொள்கை, வெளியுறவு கொள்கை, ரெண்டு கொள்கையிலும் காங்கிரசுக்கு மாற்றாக எந்த புதிய கொள்கையும் பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கவில்லை. அந்த புதிய கொள்கையை எதிர்கட்சியாக இருக்கும்போது முன்வைக்கவில்லை, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது முன்வைக்காது. அதான் உருவாக்குறதுக்கு 30 நாள் போதுமா, 40 நாள் போதுமா அப்படிங்கிற கொள்கை கேள்வி இல்லையா? இருந்தா தானே உருவாக்குவாங்கன்னு நான். நீங்க உலக வங்கி சொல்லுகிறது மானியத்தை கட் பண்ணுன்னு, அதைத்தான் இவர்கள் செய்வார்கள். அப்புறம் இவங்களுக்கு என்ன வந்து உலக வங்கி காங்கிரசுக்கு ஒண்ணு சொன்னது, பாரதிய ஜனதாக்கு ஒண்ணு, ரெண்டு வேற வேற சொல்லுகிறதா? ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். வேற டெசிஷன் நம்மளால இந்த சமயத்துல எடுக்க முடியுமாங்கிற கேள்வி எடுக்க முடியாது, எடுக்கிறதுக்கான நேர அவகாசம் இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய அறிவுபூர்வமா நம்ம பார்க்கணும் இல்லையா? அரசியல் தாண்டி அறிவுபூர்வமாக பார்க்கும்போது இன்றைக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட் தான் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கு. ரயில்வே பட்ஜெட்டும் அடுத்தாப்புல வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையும் எப்படி இருக்குங்கிறதுக்கான முன்னுரையை அவங்க பானுகோம்ஸ் முன் வச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக பொதுப்பு கருத்துக்கள் நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.